ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திருவள்ளூர் சைடில் எல்லம்மா திருவிழா நடக்குது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தாங்க லாஸ்ட்டு திருவிழா. நேர்த்திக்கடனை பண்ணுறவங்கலாம் கூட பண்ணுவாங்க. நான் வந்து எப்பவுமே சனிக்கிழமை வந்துடுவேன். இந்த வாட்டி சனிக்கிழமை வர முடியல. காலையில் ட்ரெயினில் வந்தேன். நானும் சரி டைம் ஆகிடுச்சு, நம்மளால் நேர்த்திக்கடனை பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னு வந்தேன். நான் வர்றதுக்கும் அவங்க கோயில் விட்டு வெளியே வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. அவங்களும் நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு வெளியே வந்திருந்தாங்க. அப்புறம் நான் வந்ததுமே சரி கப்புன்னு போய் ரெடி ஆகிட்டு வா போ அப்படின்னு அக்கா சொன்னாங்க. ரெடி ஆகிட்டு நேர்த்திக்கடனை நல்லபடியாக முடிச்சிட்டேங்க. நான் சாமி அலங்காரம்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் பொங்கல் வச்சுன்னு இருக்காங்க. அவங்க இந்த ஊர் இல்லையா, அக்கா சொன்னாங்க அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து நேர்த்திக்கடனை பண்ணுவாங்க அப்படின்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளூர் எல்லையம்மன் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இந்த திருவிழாவோட விசேஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எவ்ரி இயர் போடும் வீடியோ. இந்த இயரும் அப்படி தான், இந்த வருஷமும் அப்படி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் சண்டே வரும். எல்லா வருஷமும் சண்டே தான் வரும் கடைசி நாள். இந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மற்ற நாள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக விசேஷமாக நடக்கும். அதாவது நேர்த்திக்கடன் செலுத்துறவங்க, இந்த அலகு குத்துறவங்க, அப்புறம் முள் குத்துறதாப்பா, பக்குவா குத்துறது, இந்த அதுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் மட்டும் 2 நாள் முன்னாடியே வந்துட்டுங்க. அஞ்சலி இப்போ தான் வந்தேன். சுபா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம் ரயில்வே ஸ்டேஷனில். எத்தனை மணிக்கு வருவது தெரியல. நாங்கள் அலகு குத்துற இடத்துக்கு போயிட்டுருக்குங்க. அம்மனுக்கு கல்யாணம் நடந்துருக்கு. அம்மனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அப்புறமா அக்காவோட சித்தி அம்மா அளவு குத்துறாங்க, தேர் வீசுக்கிறாங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். சுபத்ராக்கா, வேதாஸ்ரீ, மிதுனேஷ் வந்திருந்தாங்க. அப்புறமா கோயில் அர்ச்சனை பண்ணியிருக்கோம். நேர்த்திக்கடனை பண்ணுறவங்கலாம் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்கள இதில் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒன்று இதில் கட்டிட்டு அப்புறமா சாமிங்களுக்கு மாலை போடுற அப்படி எலுமிச்சி மழம் அதெல்லாம் போடுவாங்க. அதனால் நாங்களும் நின்று இருந்தோம். நிறைய பேருங்க எலுமிச்சி மழம் ஒருத்தருக்கு கிடைக்காது. நிறைய பேர் அப்படியே ஓடி தான் பிடிப்பாங்களே, அப்போ தான் கிடைக்குமே. பாருங்கள், அது போல் தான் போடுறாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஆனாலும் இன்னும் இருக்குது. ஆனால் நான் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வரல. அதனால் சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.